ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலுமே என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கேசரி செய்யணும்னு தான் நினப்பேன். ஸோ ரவா கேசரி, அவல் கேசரி, சேமியா கேசரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ரவா கேசரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணிங்கன்னா கேசரி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் கீ விட்டு கேஷ்யூஸ் அண்ட் கிரேப்ஸ் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்து வறுத்துருக்கிறேன். அதிலே வந்து ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு இன்னும் அதை கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டும்போது நல்லா உங்களுக்கு அந்த கடாயில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸ்வீட் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ க்ரீமியான நல்ல பதத்தில் உங்களுக்கு கேசரி ரெடி.